Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 9 ல இருந்து 12 வயசு குழந்தைகளுக்கு Peplum மாடல் டாப்ஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு பாருங்க நான் வந்து blouse piece, lining piece ரெண்டையும் எடுத்து வச்சிருக்கேன். First lining piece நான் ரெண்டா மடிச்சு போட்டுருக்கேங்க. இதுல வந்துட்டு blouse ஓட height நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க இதுல வந்துட்டு blouse ஓட height வந்து 14 inches. நான் தையலுக்கு 1 inch சேர்த்து நான் வந்து 15 inches வச்சிக்கிறேன். blouse ஓட original height வந்து 19 inches. 5 inches வந்து நம்ம கீழ frills க்கு எடுத்துக்க போறோம். அதனால இங்க 14 inch plus தையலுக்கு 1 inch சேர்த்து 15 inch வச்சிக்கிறேன். இப்போ இதல கழுத்தும் ஷோல்டரும் சேர்த்து 5.5 inches வச்சிக்கிட்டேன். அடுத்ததா arm hole 5.5 inches வச்சிக்கிறேன். இப்போ இதல கழுத்து வந்து 2.5 inches மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட இறக்கம் 5 inches. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாங்க. ஷேப் வந்து இதுதான். இது வந்து முன் பக்கம் தான் நம்ம இப்ப கட் பண்றோம். ஆம்கோல் ஷேப் எடுத்துக்கலாம். அடுத்ததா மார்பு சுற்றளவு நான் வச்சிக்கிறேங்க. நான் வந்து 8 inches plus தையலுக்கு 2 inches வச்சிக்கிறேன். அடுத்ததா கீழ இடுப்பு கிட்ட பாத்தீங்கன்னா 7 inches வச்சிக்கிறேன். plus தையலுக்கு ஒரு 2 inches 9 inches வச்சிக்கிட்டேன். இப்போ இத கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தையலோட சேர்த்து எவ்வளவு அளவு வெச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதான் நம்ம வந்துட்டு முன் பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்போ அதுல அந்த கழுத்து ஷேப்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். அடுத்ததா நம்ம பேக் பீஸ் கட் பண்ண போறோம். இதுக்கு லைனிங் பீஸை ரெண்டா மடிச்சு வச்சிட்டு அந்த ஃபோல்டிங் சைடுல 1.5 inch எக்ஸ்ட்ராவா விட்டு நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 inch எதுக்குன்னு கேட்டிங்கனா நம்ம வந்து ஹூக் பார்ட் வைப்போம் இல்லைங்களா? அதுக்காக இப்போ நம்ம கோடு போட்டு மார்க் பண்ணதுக்கு இந்த பக்கமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃப்ரண்ட் பீஸை வெச்சி நம்ம ஆர்ம் கோல், சுற்றளவு, ஷோல்டர் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம கழுத்தோட இறக்கம் பாத்தீங்கன்னா 3.5 inches அதையும் வெச்சிட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ஹூக் பீஸ் இதல வைக்க வேணாம்னு நினைச்சீங்கனா நீங்க தனியா கட் பண்ணிட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஹூக் பீஸ் தனியா கட் பண்ணிட்டு எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கறதையும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்க கூடிய blouse வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா அத பாத்துக்கோங்க. இப்போ இத ரெண்டையும் தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே அளவுக்கு நான் blouse பீஸையும் கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா பாருங்க நான் blouse பீஸ் 4 மடிச்சு போட்டு வச்சிருக்கேங்க. மடிச்சு போட்டதுல நம்ம கீழ ஃப்ரில்ஸ்க்கு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 5 inches, தையலுக்கு ஒரு 1 inch சேர்த்து 6 inches வச்சிக்கிறேன். இப்போ இத மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதோட அளவு பாத்தீங்கன்னா blouse-ஓட சுற்றளவுல 3 மடங்கு எடுக்க போறோங்க. நான் blouse-ல இடுப்போட சுற்றளவு 7 inches வச்சேன். அது வந்து ஒரு பங்கு தான். அத நம்ம 4ஆ மல்டிப்ளை பண்ணும்போது 28 inches வரும். இதோட 3 பங்கு நமக்கு 84 inches வரும். இந்த 84 inchesக்கு நம்ம வந்து cloth கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பீஸ் கட் பண்ணிட்டேன். அதே அளவுக்கு இன்னொரு பீஸ் நான் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க நம்ம 84 inches length 6 inches அகலத்துல நம்ம பீஸ் கட் பண்ணி எடுத்துறோம். இப்போ இது ரெண்டு பீஸா இருக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே லெந்த் இதே அளவுக்கு நான் வந்து லைனிங் பீஸும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அடுத்ததா பாருங்க கைக்கு நான் ஸ்கர்ட் கிளாத்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எடுத்துர்க்கேங்க. இப்போ இதல ஹைட் பாத்தீங்கன்னா நான் வந்து 6 inches அதாவது கையோட ஹைட் 5 inches தையலுக்கு 1 inch சேர்த்து 6 inch அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இதல நம்ம பஃப் ஸ்லீவ் தான் வைக்க போறோம். இந்த ஃபோல்டிங் பகுதியில இருந்து ஒரு 4 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 4 inch பாத்தீங்கன்னா நமக்கு பஃப்க்காக வைக்கிறோம். அந்த 4 inch போக எக்ஸ்ட்ராவா நான் வந்து 8 inch வச்சிருக்கேன். ஆர்ம் கோல் பக்கம் கீழ இருந்து ஒரு 2 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 4 inch மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதுல இருந்து இந்த பக்கத்துக்கு மட்டும் நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்லீவுக்கு நம்ம என்ன ஷேப் எடுப்போமோ அதே மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஷார்ட்டா இருக்கும். பஃப் ஸ்லீவ் நல்லா அழகா இருக்கும். பாருங்க அந்த 4 inches வந்துட்டு அதுல அப்படியே இருக்கும். நம்ம ஷேப் எதுவும் எடுக்க மாட்டோம். அதே அளவுக்கு லைனிங்கும் கட் பண்ணிருக்கேன். அதை எடுத்து வச்சிருவோம். அடுத்ததா ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் வந்து கேன்வாஸ் எடுத்துர்க்கேன். ரெண்டா மடிச்சு வச்சிட்டு
அந்த கிளாத்தை மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு கேப்பு விட்டு நான் இன்னொரு ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இது நம்ம ஸ்கர்ட் கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அதில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் பேக் பீஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் பீஸோட உள்பகுதியை மேலே வச்சு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சு சுற்றியும் தையல் போட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.25 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்க போகிறோம். நான் வந்து டபுள் ஃபோல்டிங் போட்டு மடித்து வச்சு அந்த எட்ஜில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தையல் போட்டாச்சு. அடுத்ததாக நான் லைனிங் பீஸில் 1 இன்ச் அகலத்துக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வச்சுட்டு நம்ம கழுத்து பகுதியை ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டுறலாம். சிசர் கட் போட்டு விட்டுட்டு இதை வந்து 1/4 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி மடித்து விட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு விட்டுருங்க. கரெக்டாக அந்த மாதிரி மடித்து வச்சு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இதே மாதிரியே நான் இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் பீஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஃப்ரண்ட்டுக்கு ப்ளவுஸ் பீஸோட உள்பகுதி மேலே வரா மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுட்டு இப்போது எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. அடுத்ததாக நெக்குக்கு நான் வந்து ஸ்கர்ட் பீஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த வெளிப்பக்கம் மட்டும் லைட்டாக மடித்து வச்சு கார்னரில் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போடும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயம் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். அதனால் கரெக்டாக அந்த கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப உள்ளே தள்ளி தையல் போட்டுறாதீங்க. பாருங்கள், இப்போ ப்ளவுஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் பகுதி மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம அந்த நெக் பீஸ் வச்சுக்கலாம். நெக் பீஸ் வச்சுட்டு கரெக்டாக கேன்வாஸ் மேலே தையல் வராத மாதிரி பார்த்து அது பக்கத்தில் இந்த மாதிரி தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டுறலாம். சிசர் கட் போட்டு விட்டுட்டு இதை நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கலாங்க. திருப்பி வச்சு இதுக்கு மேலே படிமான தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். படிமான தையல் போடும்போதும் ரொம்ப உள்ளே தள்ளி போடாதீங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு திரும்பி கொடுக்கும். இப்போது அந்த கேன்வாஸோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் 1/4 இன்ச் அகலத்தில் கோல்டு கலரில் லேஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த வெளிப்பகுதியில் மட்டும் அந்த லேஸை வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சு போட்டுக்கோங்க. அந்த ஷார்ப்பான பார்ட் வரும்போது அந்த ஷார்ப்னஸ் நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி லேஸை மடித்து கொடுத்து தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம தையல் போட்டு லேஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது கூட நம்ம பேக் பீஸ் ஜாயின் பண்ண போகிறோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட வச்சு ஷோல்டரு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம லைனிங் பீஸ் ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி மடிச்சு வச்சு தையல் போட்டோம் இல்லைங்களா, அதை இங்கேயும் மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. அப்போ இந்த கழுத்து பக்கமாக நமக்கு பிசுறு தெரியாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் தையலுக்கு பதிலாக ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். நான் வந்து மிஷின் ஸ்டிச்சே போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹேண்டுக்கு நான் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு 3 இன்ச்சஸ் கேப் விட்டுருவோம். விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா கிளாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக ஃப்ரில்ஸ் வச்சுக்கலாங்க.
நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக சுருக்கம் கூட வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் இந்த ஃப்ரில்ஸுக்கு 2 பக்கமும் இந்த கார்னரில் 3 இன்ச்சஸ், அந்த கார்னரில் 3 இன்ச்சஸ் விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் இந்த மாதிரி சுருக்கம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து பார்த்தா 2 பக்கமும் ஒரே மாதிரி ஈவனான அளவில் இருக்கணும். இப்போ மேல் பக்கமும் ஒரு 3 இன்ச்சஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரில்ஸ் வைக்கிறேன். வைக்கிற ஃப்ரில்ஸ் பார்த்திங்கன்னா கீழே நம்ம எந்த டைரெக்ஷனில் வச்சோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் வந்து ஃப்ரில்ஸ் வச்சுக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக வைங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீட்டாக ஃபுல்லாக எல்லா கிளாத்தையும் வச்சுருவோம். வச்சுட்டு கடைசியாக ஒரு 3 இன்ச்சஸ் கிளாத் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், ஃப்ரில்ஸ் வந்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு பார்டர் கொடுக்கறதுக்காக 1 இன்ச் அகலத்துக்கு நேர் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இதை அப்படியே திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் அந்த மெயின் கிளாத் மேலே வராமல் நம்ம கீழே கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் மேலே வரணும். இப்போ அந்த பீஸ் அப்படியே டபுள் ஃபோல்டிங் போட்டு மடித்து வச்சு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் நமக்கு 1/4 இன்ச்சுக்கு அடுத்த ஒரு பாயிண்டில் இருக்கும். இது உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பெருசாக கொடுத்துக்கலாம் அந்த பார்டரு. இதே மாதிரியே நான் இன்னொரு கையையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக இது நம்ம ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கரெக்டான அளவில் தாங்க கை வந்து கட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபஸ்ட்டு ஆம்கோலையும் கை பீஸையும் வச்சு பார்த்துக்கோங்க. அளவுகள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு தையல் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சஸை விட்டுட்டு கரெக்டாக தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கை பாடி ரெண்டுக்குமே தையலுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் விட்டுருந்தேன். அந்த 2 இன்ச்சு கேப்பை விட்டுட்டு நம்ம 2 பக்கமும் இதே மாதிரி தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம கீழே வந்து ஃப்ரில்ஸ் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த 2 பீஸையும் ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே ஒரு படிமான தையல் போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறமா இதில் கீழ்ப்பக்கத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட போகிறோம். அந்த மெயின் கிளாத்தோட வெளிப்பகுதி மேலே வச்சு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி வச்சு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட போகிறோங்க. படிமான தையல் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கார்னரில் போட்டுக்கோங்க. அதே சமயம் லைனிங் பீஸ் வெளியில் தெரியாத மாதிரி கரெக்டாக மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம், டபுள் ஸ்டிச்சஸ்ஸு. டபுள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய 3 பக்கத்தையும் நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க. தையல் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் போட்டு மடித்து வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம இதில் ஃப்ரில்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3/4 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இல்லை 3/4 இன்ச்சு இல்லைனா நீங்கள் 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. அதே சமயம் ரொம்ப குட்டியாக வச்சாலும் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. நமக்கு பாடியில் இடுப்பு சுற்றளவு 28 இன்ச்சஸ் இருந்துச்சு. அதை வந்து நம்ம 3 மடங்காக 84 இன்ச்சஸ் எடுத்திருந்தோம். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃப்ரில்ஸ் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக 28 இன்ச்சஸ் வரா மாதிரி கரெக்டாக மடித்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. எல்லா ஃப்ரில்ஸும் ஒரே மாதிரி ஈவனான அளவில் இருக்கணுங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். கரெக்டாக மடித்து வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஃப்ரில்ஸ் வச்சு எடுத்தாச்சு. நமக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் அயன் பண்ணி விட்டுருங்க, பர்ஃபெக்டாக நிற்கும். இப்போ இது மேலே ப்ளவுஸ் பீஸை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விட்டு ஃபஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டும் ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீட்டாக தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. தையல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும்
கரெக்டாக நல்லா ரஃப் அடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு இதுக்கு மேலே நம்ம படிமான தையல் போட போகிறோம். அந்த படிமான தையல் நமக்கு ப்ளவுஸ் மேலே தான் வரணும், ஃப்ரில்ஸ் மேலே வரக்கூடாது. கரெக்டாக 1 ஃபுட் கேப் விட்டுட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்டர் கொடுக்க போகிறோம். 1.5 இன்ச் அகலத்துக்கு நான் நேர் பீஸ் எடுத்திருக்கேங்க. கீழே ஒரு 1/4 இன்ச் மடித்து வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது அந்த எட்ஜில் பிசுறு தெரியாத மாதிரி ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு உள்ள கிளாத்தை மடித்து விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இன்னொரு பக்கம் உங்களுக்கு பார்டர் பகுதியாக இருந்தால் நீங்கள் மடித்து வைக்க வேண்டாம். அப்படி இல்லைனா திரும்பவும் ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு கிளாத்தை உள்ளே மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. போடுற தையல் கரெக்டாக அந்த எட்ஜில் வர மாதிரி போடுங்க. கீழே இறக்கி போடாதீங்க, பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்காது. பாருங்கள், நம்ம வந்து பார்டர் கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே 1/4 இன்ச் அகலத்துக்கு நான் கோல்டு கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த பார்டரோட சென்டரில் வர மாதிரி வச்சு நம்ம அந்த லேஸை அட்டாச் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக அழகாக தெரியும். நீங்கள் இதை விட நல்லா கிராண்டான லேஸ் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்போது இந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப க்யூட்டான பெப்ளம் மாடல் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீசன் விமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.